அறிவும் திறமையும் இருந்தாலும் ஓரிடத்தில் எதை பேச வேண்டும் என அனுபவம்தான் சொல்லும் என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன் பழைய மாணவர்களை சமாளிப்பது கடினம் என்று பேசியதை அவர் சுட்டிக்காட்டினார். கைத்தட்டல்கள் காரணமாக அன்று தான் பேச எண்ணியதை முழுமையாக பேசாததால் அது சர்ச்சையானதாக அவர் கூறியுள்ளார். அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு, அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்னு, உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது. பல மாதங்கள் முன்னால் இதே கலைவாணரங்கம் இங்கேயே ஐயவா வேலு அவர்கள் கலைஞரை பற்றி ஒரு புக் எழுதுகிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாம் எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அது ஸ்கூலை விட்டு கிளாஸை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.